தென்னாப்பிரிக்காவை 50 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டியில இந்தியாவை எதிர்த்து விளையாட உள்ளது. 9வது ICC சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில இன்று நடைபெற்ற 2வது அரையிறுதியில முன்னாள் சாம்பியன்களான நியூசிலாந்தும் தென்னாப்பிரிக்காவும் மோதின. இந்த ஆட்டத்திற்கான டாஸில் வென்ற நியூசிலாந்து முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது. தொடர்ந்து நியூசிலாந்தின் தொடக்க வீரர்களாக வெல்யாங் மற்றும் ரச்சின் ரவீந்திரா களமிறங்கினாங்க. தொடக்கம் முதலே இந்த ஜோடி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தது. இந்த ஜோடியை லுங்கி என்கிடி பிரித்தாரு. நிதானமாக ஆடி வந்த வெல்யாங் 23 ரன்கள் எடுத்த நிலையில அவுட் ஆனாரு. தொடர்ந்து சீனியர் வீரரான கேன் வில்லியம்சன் களமிறங்கினாங்க. ரச்சின் ரவீந்திரா வில்லியம்சன் ஜோடி நிதானமாக ஆடியது. இதுல பொறுமையாக விளையாடிய இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா அரை சதம் அடித்து விளாசினாரு. இந்த ஜோடியை பிரிக்க முடியாமல் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் திணறினாங்க. அரை சதம் கடந்த பின்னர் ரச்சின் ரவீந்திரா அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. மறுபுறம் கேன் வில்லியம்சனும் அரை சதம் கடந்து அசத்தினாரு. இந்த ஜோடி தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சை அடித்து நொறுக்கியது. நிலைத்து நின்று ஆடிய ரச்சின் ரவீந்திரா இந்த தொடரில் தனது 2வது சதத்தை பதிவு செய்தாரு. சதம் அடித்த பின் அதிரடியாக ஆடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட ரச்சின் ரவீந்திரா 108 ரன்கள்ல அவுட் ஆனாரு. தொடர்ந்து டேரில் மிட்சல் கேன் வில்லியம்சனுடன் ஜோடி சேர்ந்தாங்க. நிலைத்து நின்று ஆடிய வில்லியம்சன் சதம் அடித்த நிலையில 102 ரன்கள அவுட் ஆனாரு. தொடர்ந்து களமிறங்கிய டாம் லாதம் 4 ரன்கள்ல அவுட் ஆனாரு. இதையடுத்து மிட்சலுடன் அதிரடி ஆட்டக்காரர் கிளான் பிளிட்ஸ் ஜோடி சேர்ந்தாங்க. இந்த ஜோடி தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சை மைதானத்தின் நாலாபுறமும் அடித்து நொறுக்கியது. இதுல மிட்சல் 49 ரன்ல அவுட் ஆனாரு. மறுபுறம் கிளென் பிளிட்ஸ் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. இறுதியில நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள்ல 6 விக்கெட்டை இழந்து 362 ரன்கள் குவித்தது. நியூசிலாந்து தரப்புல அதிகபட்சமாக ரச்சின் ரவீந்திரா 108 ரன்னும் வில்லியம்சன் 102 ரன்னும் எடுத்தாங்க. தென்னாப்பிரிக்கா தரப்புல லுங்கி என்கிடி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. 363 ரன் எடுத்தால் வெற்றி மட்டுமின்றி இறுதி போட்டிக்கு முன்னேறலாம் என்ற நிலையில தென்னாப்பிரிக்கா களமிறங்கியது. தென்னாப்பிரிக்காவின் தொடக்க வீரர்களாக ரிகல்டன் மற்றும் தெம்பா பவுமா களமிறங்கினாங்க. இதுல ரிகல்டன் 17 ரன்னிலும் அவுட் ஆனாரு. இதன் பின் பவுமாவுடன் கைகோர்த்த வான் டெர் டிசென் அடித்து விளையாடி அரை சதம் எடுத்தாரு. இதுல பவுமா 56 ரன்னிலும் வான் டெர் டிசென் 69 ரன்னிலும் அவுட் ஆனாங்க. இதனை அடுத்து களமிறங்கிய மார்க்ராம் 31 ரன்னிலும் கிளாசன் 3 ரன்னிலும் வியான் முல்டர் 8 ரன்னிலும் எடுத்து அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. இதன் பின்னர் ஜான்சன் 3 ரன்னிலும் அடுத்து வந்த மகாராஜ் 1 ரன்னிலும் ரபடா 16 ரன்னிலும் ஆட்டமிழந்தாங்க. மறுபுறம் அதிரடி ஆட்டக்காரர் மில்லர் 67 பந்துகள்ல 10 பவுண்டரி 4 சிக்ஸர்களுடன் ஆட்டம் இழக்காமல் 100 ரன்கள் எடுத்து அசத்தினாரு. நியூசிலாந்து தரப்புல அதிகபட்சமாக ஷாண்டர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. தென்னாப்பிரிக்கா அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 312 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் மில்லர் சதம் அடித்த போதும் நியூசிலாந்து அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. இதனால் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதி போட்டியில இந்தியாவை நியூசிலாந்து எதிர்த்து விளையாட உள்ளது.